ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒன்று ஒர்க் போயிட்டுருக்கு. என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்லீவ் பார்ட்டு. ஸ்லீவில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். கஸ்டமர் ஒரு 3 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைடலுக்கு தான். இது செகண்ட் ப்ளவுஸு. இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது. அந்த ப்ளவுஸையும் ஒர்க் பண்ணிவிட்டு முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான். கோல்டு சாரீ. ப்ளவுஸும் கோல்டு கலர்லேயே சேம் ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ரெட்டு இல்லைன்னா மெரூன் ஆப்ஷனலாக நான் சொன்னேன். கான்ட்ராஸ்ட்டாக போடுறது இருந்தால் போட்டிங்கன்னா லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா டார்க் மெரூனில் வாங்கிட்டு கொடுத்தாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. ஃபுல்லாகவுமே கோல்டு ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு, 4mm பீடு ஒரு லைன் வச்சுட்டு, அவங்க காமிச்ச டிசைன் சேம் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். கீழே அவங்க எந்த பேசிக்கும் கொடுக்கல. நான் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இந்த செட்டு இருந்துச்சு. புட்டாஸுமே வெறும் ஒரு பீட் தான் இருந்தது. இங்கேயும் நான் மாற்றிருக்கேன், இங்கேயும் மாற்றிருக்கேன். ஸ்லீவ் இந்த மணிலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு, அந்த லைனில் 4mm பீடு, ரன்னிங் செயின் ஸ்டோன் ஒயிட் கலர் மீடியமும், அகெயின் 4mm பீடு, அதுக்கு மேலே சுகர் பீடு ஒரு லைன் இதை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். கிளிப் ஸ்டோன் கோல்டு ஐஸ் ஸ்டோனும் ரவுண்டு ஸ்டோனும் வச்சுருக்கேன். ஃபுல்லாமே ஒட்டிட்டு, அதுக்கு மேலே 4mm பீடும் சுகர் பீடும் அரும்பு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே கொடிக்கு பார்த்திங்கன்னா ரன்னிங் செயின் ஸ்டோன் ஒயிட் கலர் வச்சுட்டு மீடியம் சைஸு, அதை சுற்றிலும் ட்ராப் பீடு வச்சுருக்கேன். இந்த எண்டில் பார்த்திங்கன்னா திலகம் கோல்டு ஸ்டோனு, அதை சுற்றி சுகர் பீட் அவுட்லைனு. அந்த டிசைனில் பார்த்திங்கன்னா வெறும்னே 4mm பீடு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தைக்கும் போது ப்ளைனாக எனக்கு பிடிக்கல. அதனால் ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணி அரும்பு வச்சுட்டேன். மொத்தம் ஸ்டார்ட் பண்ணி 4 கொடி வரா மாதிரி பண்ணியிருக்கேன். 1 2 இது 3 லாஸ்ட் ஒரு 4. எல்லாத்துக்குமே சேம் தான். இதுக்கு மேலே புட்டாஸும் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ப்ளவுஸில் வெறும் ஒரு பீட் மட்டும்தான் இருந்துச்சு. நான் இந்த செட்டையே புட்டாஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸ்லீவில் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பேக் நெக் பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்குறது பேக் நெக்கு. பேக் நெக்லேயும் சேம் ஒர்க்கு தான். டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு 4mm பீடு ஒரு லைனு, ரன்னிங் செயின் ஸ்டோன் ஒயிட் கலர், அகெயின் 4mm பீடு, அதுக்கு பக்கத்தில் சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு, ஐஸ் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு, 2 லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு சென்டரில் ரவுண்டு ஸ்டோனு, எல்லாமே கிளிப் ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே அரும்பு பண்ணியிருக்கேன். இதுவும் 4mm பீட் தான். ஸ்லீவில் என்ன புட்டாஸ் பண்ணியிருந்தனும் சேம் தான். பேக் புட்டாஸும் அதே தான். அதுதான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃப்ரண்ட் நெக்கு. பேக்கில் என்ன பண்ணியிருந்தனோ அதே சேம் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டும் போது மட்டும் நீங்கள் நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணாதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னா லைஃப் இருக்காது, சீக்கிரமாக ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துடும். B7000 க்ளூ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லைஃப் இருக்கும். அந்த கம் வச்சு நீங்கள் கிளிப் ஸ்டோன்லாம் ஸ்டிக் பண்ணுங்கள்.
என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.